இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் உட்காருங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அலோ பண்ண போறேன் அடுத்தது. இல்ல இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அலோ பண்ண போறேன். உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்க பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க இருங்க அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன், கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. அப்ப நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? மாண்பு டாக்டர் லட்சுமணன் உங்க எதிர்க்கட்சி தலைவர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. உங்க கொறடா இங்க இருக்காங்க. சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில் கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும். பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பாக நீங்க பேசுங்க. அது தொடர்பாக உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் உட்காருங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அலோ பண்ண போறேன் அடுத்தது. இல்ல இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேசுங்க. நான் அலோ பண்ண போறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க உட்காருங்க. பதில் சொல்வது பாருங்க. நான் இப்படி பண்றேன். பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இத பத்தி நான் சொல்லிடுறேன். அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதான் இருங்க. நான் என்ன சொல்றேன், இருங்க இருங்க. இந்த சம்பவம் இருங்க. நான் கவனத்துல தான் இருக்கிறேன். உட்காருங்க பேசலாம். இல்ல ரெண்டும் ஒன்றுதான். இது பாருங்க பாருங்க. உட்காருங்க. ரெண்டும் ஒன்றுதான். இருங்க. மாண்புமிகு இருங்க. மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அங்க இல்ல இல்லங்க. நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. நாட்டையே இருங்க. உட்காருங்க. இல்ல நாட்டையே சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வம் சொல்லுங்க. நான் வாய்ப்பாடு தான் போறேன். நீங்க இருங்க. நாங்க முதல்ல இருங்க. இந்த பிரச்சனையில் இருங்க. உட்காருங்க. இருங்க. நீங்க யாரும் பேசாதீங்க. அமைதியா இருங்க. இந்த பிரச்சனை இருங்க. உண்மை இருங்க. இந்த பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் உண்மையில் அக்கறையோடு இருக்கிறோம் என்பதை தான் காட்டுவதற்காக பேச விரும்புறோம். அதுல மாண்புமிகு அமைச்சர் பேசின பிறகு நீங்க பேசினா என்ன, முன்னாடி பேசினா என்ன? அப்ப நாங்க தான் இருங்க. இல்ல இருங்க. இல்ல நான் இருங்க. நான் சொல்லட்டுமா? இருங்க உட்காருங்க. இருங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இருங்க. இதுதான் முறை என்றால் நான் சொல்றேன் கேளுங்க. உட்காருங்க. இருங்க. உட்காருங்க. ஆய்வு பண்ணுவீங்க. இருங்க உட்காருங்க. நான் சொன்ன பிறகு நீங்க பேசலாம். உட்காருவாங்க. இங்க பாருங்க. நீங்க கேட்கலாம். இல்லங்க. இதுதான் இருங்க. இதே அவையில் கரூர் சம்பவம் நடந்த போது மாண்புமிகு முதலமைச்சர் முதல்ல எடுத்து அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வினாக்களை நீங்க வைத்தீங்க. அப்ப அந்த சம்பவம் நடக்கிற போது அனுமதித்தீங்க. ஏன் அனுமதிக்க முடியாது? உட்காருங்க சார். யார் முதல்ல பேசுவது என்பது அல்ல. அமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நான் நேரம் தரேன். எல்லா கட்சிகளும் இதை பத்தி அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். நீங்க பேசுங்க. நாங்க சொன்னதுனாலதான் அவங்க பேசுறாங்க என்ற பதிலோ அல்லது எங்கள் பதிலுக்கு பிறகுதான் கேள்வி என்பதல்ல. மக்கள் பிரச்சனை எல்லோரும் அக்கறையாக இருக்கும் என்பதே உலகத்துக்கு தெரிய வேண்டும். அது இப்ப கேட்டா என்ன, அப்புறம் கேட்டா என்ன? கேளுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? உங்களுடைய அனுமதி பாருங்க. உங்களுடைய அனுமதிக்கவில்லை என்றால் நீங்க கவலைப்படலாம். நீங்க இல்ல நீங்க என்ன இல்ல நான் இந்த விளக்கத்தை சொல்ற கேளுங்க. கண்டிப்பா கொண்டு வரணும். இருங்க. அப்ப இருங்க. ஏன் அவங்களுக்கே அது இல்ல. நீங்க கவனம் இருங்க. நீங்க தயவு செய்து இப்படி பாருங்க. இல்ல இருங்க. நீங்க என்ன விரும்புகிறீர்கள் என்றால் நாங்க கவனத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் அமைச்சர் பதில் சொன்ன. பதில் சொன்ன பிறகு நீங்க உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நீங்கள் சொன்னதால் தான் அவள் எடுத்துக்கொண்டார் என்பதல்ல. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முன்பு நடந்திருக்கிறது. அமைச்சர் சொல்லட்டும். நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, விளக்கம் அவர் அளிப்பார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உட்காருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் அரசு எதுவும் குறை சொல்ல விரும்பல. உங்களுடைய அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன சொல்றேன், நாங்க கவனத்துக்கே கொண்டு வராம நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. நான் எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரணும்? சில நிகழ்வு உட்காருங்க. சில நிகழ்வுகளில் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சில நிகழ்வுகளில் அரசே தங்களுக்கு தெரிந்திருக்கிற தகவல்களை முன்கூட்டியே உங்கள் அனைவருக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கிற விதத்தில் என்ன தவறு இருக்கிறது? அதுக்குரிய இருங்க சார். அதே பொருள் இல்லை. இருங்க, எல்லாரும் குறுக்க பேசினா கஷ்டமா. உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. இந்த பிரச்சனையில் அவர் கருத்தை சொன்ன பிறகும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிப்பதில் என்ன தவறு இருக்கு? இல்லை, சரி என்ன சரியில்லை இல்லை. இதை இங்க பாருங்க, என்ன முயற்சிக்க கூடாது என்றா, நாங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்ததால் தான் அவள் பதில் சொல்ல முடிந்தது என்றோ, அல்லது நாங்கள் பதில் சொன்னதால் தான் கவனத்துக்கு கொண்டது என்றோ அல்ல. மக்கள் பிரச்சனையில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். உரத்த குரலில் நாங்கள் பேச விரும்புகிறோம் என்பதை பதிவு செய்ய வேண்டும். அவ்வளவுதானே. அவர் சொன்ன பிறகு நான் பேச அனுமதிக்கிறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த அனுமதி தான். நீங்க எல்லாம் பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. அவர் கருத்தை சொல்லி முடிக்கட்டும். மாண்புமிகு உட்காருங்க. நீங்க பேசுங்க சார். மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர் சொன்ன பிறகு நீங்க பண்ணுங்கன்ற. அப்ப நீங்க என்ன விரும்புகின்றா, நாங்க சொன்னதுனால தான் அவர் பேசுறார், அப்படி வேண்டாம், அவர் சொல்லட்டுமே. அவர் தயார் என்று சொல்லிவிட்டார். அவர் பதில் சொல்லட்டும். அப்புறம் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேளுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் பேசுங்க. மாண்புமிகு சொல்ற கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், இருங்க நான் சொல்லி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட். இல்லை நான் சொல்றேன். இல்லை அவர் இல்லை நான் சொல்ல வரேன்னு சொல்ல வரைக்கும் ஒரு ப்ளீஸ். எந்த மரபை யாரும் மாத்தலைங்க. மரபு மாற்றப்படவில்லை. இல்ல, அவர் கருத்துக்களை வழங்கினார். நீங்கள் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் முன்மொழி வேண்டும் என்று இல்லை, அதே 0 பண்ணலாம், எழுப்பலாம். அது இல்லை, மறுக்கவில்லை. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மறுபரிசீலனை தாங்களே வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் மரபு இல்லை, உட்காருங்க. பாருங்க, இந்த பிரச்சனைகளை உட்காருங்களா. மாண்புமிகு உட்காருங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்த மரபு என்பதிலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே வெகுண்டு எழுந்து அந்த பதில் சொல்லுகிற தன்மையை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். கரூர் சம்பவம் நடந்தபோது இதே இருங்க உட்காருங்க. நீங்க வேணாம், இருங்க, உட்காருங்க. அனுமதிக்க உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். நான் சொல்றேன். இல்லைங்க, இல்லை, அதேதான். உட்காருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதுக்காக நீங்க இல்லை கொஞ்சம் இருங்க. கரூர் சம்பவம் நடந்த போதும் இதே பேரவையில் விவாதம் 15/10/2025 நடக்கிற போது மாண்பு முதலமைச்சரே முதல்ல எழுந்து நாங்கள் மென்ஷன் பண்ண விரும்புகிறோம், எங்களை மென்ஷன் பண்ண விடுங்கள் என்று சொன்ன போதும் மாண்பு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, நான் பேசிய பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்கள் விளக்கத்தை எல்லாம் சொல்லுங்க என்று. அப்படிப்பட்ட மரபும் இங்கே நடந்திருக்கிறது. இருங்க. மாண்பு டாக்டர் லக்ஷ்மணன் உங்க எதிர்க்கட்சி தலைவர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க, உங்க கொறடா இங்க இருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினாவை மட்டும் உங்கள் முன்னால் வைக்கிறேன். அரசின் சார்பில் தங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகாரப்பூர்வமான விவரங்களை ஒரு மாண்பு அமைச்சர் முழுவதுமாக சொன்ன பிறகு இந்த பிரச்சனை குறித்து நாங்களும் காலையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறோம், அல்லது இதை நான் எழுப்ப விரும்பினோம், 0 அவரில் சொல்ல விரும்பினோம் என்பதெல்லாம் சொல்லிவிட்டோமே, எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு, உங்களுக்கு வாய்ப்பில்லை, அவர் விளக்கமே போதுமானது என்று நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவதிலே நியாயம் இருக்கிறது. அவர் சொன்ன விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற அதிகப்படியான அந்த உண்மைகளையும் சம்பவங்களையும் சொல்லி மேலும் பேசுவதற்கான வாய்ப்பளிக்கிறேன் என்று சொன்ன பிறகு, நாங்கள் சொன்ன பிறகுதான் மாண்புமிகு அமைச்சர் பதிலளித்தார் என்பதோ இல்லை. ஏன் இல்லை அந்த இல்லை இந்த மாற்றத்தை இல்லை இந்த மாற்றத்தை செய்வதனால்
நிறைந்த பயன் பாதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையிலும் உடனடியாக அரசு என்ன செய்கிறது என்பதை சொல்லுவதன் மூலமாக என்ன குறை விட போகிறது எனக்கு புரியல. நீங்க மென்ஷன் இல்லை ஒன்னே ஒன்று என்ன கிடைக்கும் என்றால் எதிர்க்கட்சியை சார்ந்த இந்த உறுப்பினர்கள் எல்லாம் உடனடியாக அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் மென்ஷன் பண்ணாங்க அந்த பெயர் தான் கிடைக்குமே தவிர ரிசல்ட் ஒன்று தான், அதனுடைய விடை ஒன்று தான். இருங்க பாருங்க, இப்போது அவர் படிக்கட்டும். நான் உங்களுக்கு இருங்க இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் இப்போ நானே சொல்லிடுறேன் இதை இப்போ நீங்கள் இப்போ இல்லைங்க, மாண்பு எதிர்க்கட்சி தலைவரும் இப்போ பேசிய மற்ற கட்சியினரும் இதை ஏற்கனவே என்னிடம் கடிதம் மூலமாகவும்